ஸ்பெஷல் டச்சோட இந்த எபிசோட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆர்டர் வந்து ஒரு டால் கேக் தான். இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 1 kgல வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். இதுக்கு நான் வந்து 1/2 kg 6 இன்ச்சு மோல்டும், 1/2 kg நம்ம டால் கேக்கோட மோல்டையுமா பேக் பண்ணி எடுத்து அதை தனித்தனியாக க்ரம் கோட்டிங் பண்ணிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டாலை இன்சர்ட் பண்ணணும். டாலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப் போர்ஷனில் க்ரீம் வச்சும் அதுக்கு ட்ரெஸ் பண்ணலாம். ஃபாண்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபாண்டன் யூஸ் பண்ணேன். இந்த கோல்டன் கலர் ஃபாண்டனை வந்து எடுத்துட்டு சும்மா ரஃபாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ராயிங்கில் தான் அதை வந்து ட்ரா பண்ணி எடுத்திருந்தேன். அதை அப்படி ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த டாலோட மோல்டுக்கு மேலேயே வச்சு டாலோட அந்த பாடியில் வச்சுட்டு அப்படி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அது கரெக்டாக அதோட ஒட்டி பிடிக்கும். கரெக்டாக அதில் ஸ்டிக் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னாலும் அது வந்து அதுலேயே நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிகிட்டு இருக்கும். நான் வந்து க்ளூ எதுவுமே அப்ளை பண்ணலை, அதிலே வச்சுட்டேன். சும்மா அதிலே இருந்துச்சு. அப்புறம் அந்த கோல்டு கலர் வந்து எம்டியாக இருந்துச்சா, சரி ஓகே அதில் வந்து ஏதாச்சும் நெக்குக்கு ஏதாவது டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, பாட்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அதே சேம் ப்ளூ கலரே எடுத்து சும்மா கையில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நெக்குக்கு அந்த ஹிப் போர்ஷனில் எல்லாமே ஒரு பார்டர் மாதிரி அப்படியே கொடுத்து விட்டுட்டேன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அதான் அந்த ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் நான் வந்து ஜிக்ஸாக் மாதிரி அதை கட் பண்ணி எடுத்திருந்தேன். சரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி மாடலாக இருக்கட்டுமே அப்படின்னு. இது எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. நான் சும்மா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ராயிங்கில் தான் ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அந்த நெக்லையும் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அதுலேயும் குட்டி குட்டியாக இந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்படி டாட் போட்டு விட்டுட்டேன். வந்து பார்க்குறதுக்கு எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்டை வந்து அங்கங்கே மலைச்சாரல் மாதிரி அப்படி தூவி விட்டுறணும். அப்போ அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த டால் வந்து நான் ரெகுலராக நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுற டால் கிடையாது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெகுலர் டால், அந்த கால் இல்லாமல் இருக்கும் அந்த டால். நான் வந்து பொதுவாகவே இந்த டால் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம பேக்கிங் யூஸ் பண்ணுற டால் வந்து ஹிப்புக்கு கீழே வந்து அதுக்கு கால் எதுவுமே இருக்காது, ஒரு குச்சி மட்டும் இருக்கும். அதை மறுபடியும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியாது எனக்கு. பட் இந்த நம்ம ரெகுலர் டால் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து இந்த டாலை தான் இது வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். டால் கேக் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டால் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டால் வந்து பர்டிகுலராக இன்னைக்கு வச்ச அந்த டால் வந்து கொஞ்சம் ஹைட்டான மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த ஹிப் போர்ஷன் வந்து கொஞ்சம் க்ரீம் வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அவுட்லுக் நல்லாவே இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபாண்டன்லேயே நேமையும் கட் பண்ணி அப்படியே அதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் பீட் வச்சுட்டேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக். இது வந்து புல்மியப் கேக். அதனால நான் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து தனியாக கொடுத்து விட்டுட்டேன். இந்த பிஹெச்பி ஷீட்டை வந்து இதுக்கு மேலேயே வச்சு அப்படி கொடுத்து விட்டுட்டேன். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கு மேலே அந்த இதை வந்து போர் பண்ணிவிட்டு கேக்கை கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகேவா? இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். ஓகே, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.